5 ஸ்பூன் உப்பு. கீதா என்ற ஒரு பெண் எதிலும் கவனம் இல்லாதவள். அக்கறையே கிடையாது. ஒரு வேலை சொன்னால் எங்கேயாவது பராக் பார்த்து கொண்டு நிற்பாள். அரை மணி நேரம் கழித்து அந்த வேலை என்னாச்சுடி என்று விசாரித்தாள். எந்த வேலை என்று விழிப்பாள். அவள் வீட்டில் எல்லோருக்கும் கீதாவை நினைத்து கவலை. இந்த பெண்ணுக்கு எப்போ பொறுப்பு வருமோ என்று வருத்தப்படுவார்கள். ஒரு நாள் கீதாவின் பள்ளியில் எல்லா மாணவிகளும் பிக்னிக் கிளம்பினார்கள். அதற்கு அவரவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு சாப்பாட்டு பண்டத்தை சமைத்து எடுத்து வர வேண்டும். கீதாவின் தாய் பிரமாதமாக சாம்பார் வைப்பார். வாசனையும் ருசியும் 7 ஊருக்கு மணக்கும். ஆகவே கீதா தன் தாயிடம் ஓடினாள். அம்மா, எங்க பிக்னிக்கு சாம்பார் செஞ்சு தரியா என்று கேட்டாள். ஓ, கண்டிப்பா என்றார் தாய். எப்போ பிக்னிக்? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓகே, அன்னைக்கு காலையில் நீ தூங்கி எழுந்திருக்கும் போது சாம்பார் தயாரா இருக்கும். சந்தோஷமா? கீதா உற்சாகத்துடன் தலையாட்டினாள். அதே நினைவாக அடுத்த சில நாட்கள் ஓடின. வெள்ளிக்கிழமை அதிகாலை கீதாவின் தாய் அவளை எழுப்பினார். கீதா, சீக்கிரம் எழுந்துருமா, குளிச்சு ரெடியாகி பிக்னிக் போக வேண்டாமா? கீதா ஆர்வமாக எழுந்து உட்கார்ந்தாள். சாம்பார் செஞ்சாச்சா? கிட்டத்தட்ட முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி என்றாள் தாய். சாம்பார் நல்லா கொதிச்சணும். 5 ஸ்பூன் உப்பு போடணும். சரியா? இதையேம்மா என்கிட்ட சொல்ற? நான் இப்போ கோயிலுக்கு போறேன் என்றாள் அவளது தாய். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு நீ ஞாபகமா 5 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கிடு, மறந்துடாத. சரிம்மா. அவர்கள் பேசுவதை கீதாவின் பாட்டி கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த பொண்ணு தான் எதையும் ஞாபகம் வச்சுக்காதே, அதனால நிச்சயமா சாம்பார்ல உப்பு போடுறதுக்கும் மறந்துடுவா என்று அவர் நினைத்தார். ஆகவே 10 நிமிஷம் கழித்து அவரே சாம்பாரில் 5 ஸ்பூன் உப்பை போட்டு கலக்கிவிட்டார். இதே பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கீதாவின் தாத்தாவும் இதேதான் நினைத்தார். அவரும் தன் பங்குக்கு 5 ஸ்பூன் உப்பை போட்டு கலக்கினார். இவர்கள் மட்டுமா? கீதாவின் தந்தை, அக்கா, அண்ணன் என்று எல்லோரும் இதேபோல் ஆளாளுக்கு தனித்தனியே 5 ஸ்பூன் உப்பை கொட்டி சாம்பாரை கலக்கிவிட்டார்கள். கீதாவின் ஞாபக சக்தி மேல் அவர்களுக்கு அத்தனை நம்பிக்கை. ஆச்சரியமான விஷயம், அன்றைக்கு கீதா உப்பு விஷயத்தை மறக்கவில்லை. அவளும் அதே சாம்பாரில் 5 ஸ்பூன் உப்பை கொட்டி வைத்தாள். இதற்குள் அவர்களுடைய தாய் கோவிலில் இருந்து வந்துவிட்டார். கொதித்த சாம்பாரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பத்திரமாக எடுத்து கொடுத்தார். அதை தூக்கி கொண்டு உற்சாகமாக பிக்னிக் கிளம்பினாள் கீதா. அன்று இரவு அவள் திரும்பி வரும்போது வீட்டில் எல்லாரும் ஆவலுடன் காத்திருந்தார்கள். என்ன கீதா, பிக்னிக் எப்படி இருந்தது? மறுகணம் ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டாள் கீதா. சாம்பார்ல ஒரே உப்பு. என் கிளாஸ்மேட் எல்லாம் என்னை திட்டி தீர்த்துட்டாங்க என்றாள். எப்படி? நான் 5 ஸ்பூன் உப்பு தானே போட்டேன் என்றார் பாட்டி. நீ 5 ஸ்பூன் போட்டியா? நானும் 5 ஸ்பூன் உப்பு போட்டேனே என்றார் தாத்தா. நானும் 5 ஸ்பூன் போட்டேன் என்றார் தந்தை. நானும் 5 ஸ்பூன் போட்டேன் என்றார் அக்கா. நானும் 5 ஸ்பூன் போட்டேன் என்றார் அண்ணன். நீங்களா எதுக்கு உப்பு போட்டீங்க? அம்மா என்னதானே உப்பு போட சொன்னாங்க என்று மறுபடி அழுதாள் கீதா. ஆக மொத்தம் எல்லாருமா சேர்ந்து அந்த சாம்பாரில் 30 ஸ்பூன் உப்பை போட்டிருக்கிறார்கள். கண்ணு, நீந்தான் எதையும் எப்போவுமே மறந்துடுவியே. உனக்கு உதவி செய்யலான்னு தான் நாங்கள்லாம் உப்பு போட்டோம். இதை கேட்டவுடன் கீதாவுக்கு புத்தி வந்தது. தன்னுடைய பொறுப்பு இல்லாத தனத்தால் தான் இத்தனையும் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். அதன் பிறகு அவள் எதையும் மறப்பதில்லை. எல்லா வேலைகளையும் ஒழுங்காக செய்ய கற்றுக்கொண்டாள். அடுத்த வாரம் கீதாவின் தாய் அவளுடைய வகுப்பு தோழிகள் எல்லாரையும் தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்தார்.
இந்த முறை 30 ஸ்பூன் அல்ல, சரியாக 5 ஸ்பூன் உப்பை போட்ட சாம்பார் செம்ம ருசி.